الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن المصدقين والمصدقات وأقرضوا الله قرضا حسنا يضاعف لهم ولهم أجر كريم صدق الله العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم داعوا مرضاكم بالصدقة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், தண்டனைகள் போன்ற பல்வேறு முசீபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிமுறைகளை இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு வழிமுறை, நாம் நமது வாழ்நாளில் அதிகமாக தர்மம் செய்கின்ற பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் தர்மம் என்பது, சதக்கா என்பது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே இந்த உம்மத்திற்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு வகையான நல்ல செயல்தான் தர்மம் வழங்குதல் என்பது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனன் யுதாஅஃபு லஹும் வ லஹும் அஜ்ருன் கரீம். நிச்சயமாக தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அழகிய கடன் வழங்கக்கூடியவர்களும் அவர்களுக்காக அல்லாஹு தஆலா பன்மடங்கு நன்மைகளை அவர்களுக்கு தர இருக்கின்றான். உலகும் அஜ்ருன் கரீம், அவர்களுக்கு மிக சங்கையான மதிப்பான ஒரு வெகுமதி, ஒரு கூலி நாளைக்கு மறுமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இங்கே இரண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக யார் அழகிய கடன் கொடுக்கிறார்களோ, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இவர்களுக்கு இறைவன் இரண்டு வகையான கூலிகளை தருகின்றான், வெகுமதிகளை தருகின்றான். ஒன்று, அவர்கள் எதை தர்மமாக வழங்கினார்களோ அல்லது அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எதை அவர்கள் கடனாக அழகிய கடன் கொடுத்தார்களோ அதற்காக பன்மடங்காக அதை இரட்டிப்பாக்கி தருகின்றான். பன்மடங்கு. ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபா கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா திரும்ப அல்லாஹ் நமக்கு தருவது 200 300 அல்ல, பன்மடங்கு இறைவன் சொல்கின்றான். ஒரு ஏழைக்கு ஒரு மனிதர் தர்மம் செய்கின்றார், அதை அவருக்கு அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி தருகின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒன்றை கடன் தருகின்றார், அல்லாஹ் அதை பன்மடங்காக தருகின்றான் என்பதோடு நிறுத்தி விடாமல் இந்த உலகத்திலும் அதற்கு பயன் உண்டு, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அதற்கு கண்ணியமான கூலி இருக்கிறது என்கின்றான். கூலி கொடுக்கிற விதம் ரெண்டு விதமா இருக்குது. ஒன்று கோபத்தோட கொடுக்கிறது, வேலை செய்யறாரு அதுக்குதான் கூலி கொடுக்கிறோம், வேண்டவருப்பா கூலி கொடுக்கிறது. அதே கூலியை கண்ணியமா கொடுக்கிறது. நாளைக்கு மறுமையில் இறைவன் இந்த நன்மையான காரியத்திற்காக சங்கையான கூலியை தருகின்றான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யாராவது உண்டா என்று ஒரு வசனம் இறங்குகிறது. அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா பன்மடங்கு அல்லாஹ் தருவான் என்கிற அந்த வசனம். இப்படி ஒரு வசனம் இறங்குகிற பொழுது அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வ இன்னல்லாஹ யுரீது மின்னா அல் கர்ல, அல்லாஹு தஆலா நம்மிடத்திலிருந்து கடனை எதிர்பார்க்கின்றானா?
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நஅம் யா அபுத்தஹதாக, அபுத்தஹதாக அவர்களே, ஆம், நம்மிடம் இருந்து அல்லாஹ் கடனை எதிர்பார்க்கின்றான். உடனே அபுத்தஹதாக ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி என்றால் ஃபஇன்னி கத் அக்ரல்து ரப்பி ஹாயிதி, நான் என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் கடனாக தந்து விட்டேன். அவர் சொல்றாரு, என்னுடைய தோட்டம் அது அல்லாஹ்வுக்காக நான் கடனாக தந்துட்டேங்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சின்ன தோட்டம் கிடையாது, ஏதோ 1-2 மரம் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஹாயிதன் ஃபீஹி 600 நஹ்லாகான், ஏறத்தாழ அந்த தோட்டத்திலே 600 பேரித்த மரங்கள் உண்டு. 600 பேரித்த மரங்கள் அந்த தோட்டத்தில் இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய தோட்டம்? அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் எந்த அளவுக்கு வரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப நிறைய வருவாய் ஈட்டி தரக்கூடிய 600 மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் தோட்டத்தை அவர் நன்மையை நாடி அல்லாஹ்வுக்காக நான் கடனாக தந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். சொன்னது விஷயம் இல்லை, அவருக்கு நிறைய தோட்டம் உண்டு. அவர் வசிக்கின்ற தோட்டம், அவர் வீடு எங்க இருக்கு கேட்ட இந்த தோட்டத்தில் தான். 600 பேரித்த மரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? எதனை அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன்னு சொன்னாரோ அந்த தோட்டத்தில் தான் அவருக்கு வசிக்கிற வீடு இருக்கிறது. ஒரு தோட்டத்துக்கு உள்ள குளுமையாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அளவுக்கு ஒரு இல்லம் இருக்கிறது. அவர் தோட்டத்தை கொடுத்தாருன்னா இல்லம் சேர்ந்தானே போகும். நல்ல குளுமையாக வாழக்கூடிய ஒரு இடங்க. சரி, அடுத்தவர் என்ன பண்றாரு? ஹதீஸில் வருகிறது, சும்ம ஜாஅ யம்சி ஹத்தா அத்தல் ஹாயித, பின்பு அவர் அப்படி கிளம்பிட்டாரு. கிளம்பி வேகமா அந்த தோட்டத்துக்கே போறாரு. தோட்டத்துக்கு உள்ள வீடு இருக்கிறது. இல்லத்திலே அவங்களுடைய மனைவி உம்மு தஹதாக ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். அவங்களுடைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது யா உம்மு தஹதாக, தன் மனைவியை கூப்பிடுறாங்க. உம்மு தஹதாக அவர்களே, அவங்க மனைவி உடனே பதில் சொல்றாங்க, நான் இருக்கேன் வாங்கன்னு. அப்பதான் சொல்றாங்க, உள்ள வரவா? உஹுருஜி, நீ வெளியே வாமான்ட்டாங்க. நான் உள்ள வரதில்லை, உஹுருஜி, நீங்க வெளியே வாங்க. وإني قد أقرلت ربي حائطا فيه 600 نخلة, 600 பேரித்த மரங்கள் கொண்ட இந்த பேரித்த இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வந்து கடனாக கொடுத்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வந்துட்டேன். கிளம்பு, இனிமேல் நமக்கு இது சொந்தம் இல்லைன்னு நான் யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய சொத்து அது. நான் சொல்ற இந்த ஹதீஸ் பஸ்ஸாரில் வருகிறது. இதே கருத்தில் வந்து ஹாக்கிமில் வருகிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஹாக்கிமில் கூடுதலான தகவல் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்ன உடனே நபி ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய தோட்டம் அது, அந்த தோட்டம் தான் வருவாயே, அந்த தோட்டத்தில் தான் அவங்க குடும்பமே வசிக்கிறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்தோடு சொன்னாங்க, கம்மின் ஈதுக்கின் ரதாஹின் லி அபித்தஹதாக ஃபில் ஜன்னா, இந்த அபுத்தஹதாக அவர்களுக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே மிக அதிகமான பழங்கள் கொண்ட பேரித்த மர தோட்டத்தை அங்கே தர காத்திருக்கின்றான். இறைவன் தரக்கூடிய பேரித்த மர தோட்டங்கள் எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு தெரியுமா? மாணவி சொல்றாங்க, எவ்வளவோ அதிகமான பேரித்த மர பழங்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே இந்த அபுத்தஹதாக அவர்களுக்காக தர காத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க சந்தோஷத்துல. இப்ப வீட்டுக்கு தோட்டத்துக்கு வந்தாங்களா இல்லையா? மனைவி பார்த்து சொல்றாங்க, உம்முத்தஹதாக அவர்களே வெளியே வாங்கன்னாங்க. நான் அல்லாஹ்வுக்காக இதை கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்ற வார்த்தை ஹதீஸில் வருது, கத் ரபிஹத் அல் பைஅ, என் அருமை கணவர் அபுத்தஹதாக அவர்களே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்த இந்த வியாபாரம் மிக மிக லாபத்திற்குரிய வியாபாரம் தான். லாபமான ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. தோட்டத்தை கொடுத்தா, இந்த உலகத்தில் தோட்டத்தை கொடுத்தா காசு கிடைக்கும். தோட்டத்தை வித்தோம்னு சொன்னா அது காசு கிடைக்கும். இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்குது. சொர்க்கம் இந்த உலகத்தை விட பன்மடங்கு பெருசு. அதுல இதை விடவும் அதிகமான தோட்டங்கள், பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய மாபெரும் பொருத்தம் பரிசாக கிடைக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தி, சந்தோஷம் பரிசாக கிடைக்கின்றது என்றால் இது எவ்வளவு வியாபாரம், லாபமான வியாபாரம். அதைத்தான் சொல்றாங்க, கத ரபிஹத் அல் பைஅ, நீங்க உங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை அடைந்து விட்டீர்கள். சாதாரண வியாபாரம் செய்யல, நீங்க லாபமான வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஹாக்கிமில் வருகிறது, பஸ்ஸாரில் வருகிறது. இது பல்வேறு நூல்களில் வருது. இங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். 2 விஷயம். ஒன்னே தான தர்மம், இது எல்லோரும் தெரிஞ்சதுதான். தான தர்மம், இன்னல் முஸ்தத்திகீன வல் முஸ்தத்திகாத், தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள். அடுத்து அக்ரதுல்லாஹ கர்தன் ஹசனன், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு எப்படி கடன் கொடுக்கிறது? கடன் யார் கேட்பார்? ஏழை, இல்லாதவர் கேட்பார். அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே தந்திருக்கிறான்.
முழு உலகமும் அவனுக்கு சொந்தமானது. நம்ம எதை கொடுக்க போறோமோ அது எப்படி கடனாகும்? இந்த வசனத்திற்கு என்னதான் விளக்கம்? குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு கடன் என்றால் அல்லாஹ் இல்லாதவன் கிடையாது அவனுக்கு போய் கொடுக்கறதுக்கு. அல்லாஹ்வுக்கு கடன் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய உதவி. அப்ப தர்மம் என்பது ஒன்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறது, அதே போல மார்க்கத்திற்காக கொடுப்பது, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, ஒரு மார்க்கத்தினுடைய கல்வியின் வளர்ச்சிக்காக, அதே போன்ற மார்க்கத்தை எடுத்து போதிப்பதற்காக, வணங்குவதற்காக உள்ள பள்ளி வாயிலுக்காக, இப்படி எத்தனை நிலைகள் உண்டு. அப்ப பள்ளி வாயில்கள் ஒரு ஊரில் கட்டப்பட வேண்டும் என்றால், அல்லது கட்டப்பட்ட பள்ளி வாயில்களை சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அது சரியான முறையில் அது கியாமத் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கான கல்வி கூடங்களாக இருந்தாலும், மதரசாக்களாக இருந்தாலும், இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தல் என்கிற லிஸ்ட்ல வந்துடும். குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லி தருவாங்க. இரண்டு வகையான உதவி, ஒன்று நேரடியாக ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்கின்ற உதவி, இன்னொன்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் கியாமத் நாள் வரை பாதுகாப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ அத்தனை வழிமுறைகளுக்காகவும் செய்கின்ற உதவி. இந்த இரண்டு உதவியை செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பன்மடங்கு இந்த உலகத்திலேயே அதற்கு கூலியை தருகின்றான். நாளைக்கு மறுமையில் மகத்தான கண்ணியமான கூலியை வெகுமதியை தருவதாக இறைவன் குர்ஆனில் சொல்கின்றான். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சம்பவம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் பதிவாகின்றது. என்ன சம்பவம் சொன்னா, அவங்க காலகட்டத்தில் ஒரு வயதான மூதாட்டி, அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மாவு அரைச்சி அந்த மாவை தான் விற்பனை செய்வாங்க, அதில் தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஒரு தடவை மாவு என்ன செய்யறாங்க, அதை அரைச்சி அவங்க கொண்டு போறாங்க வியாபாரத்துக்காக. வேகமாக காற்று வீசுது, அந்த காற்று அந்த மாவை அப்படியே தூக்கிட்டு போயிடுது காத்துல. இப்போ அந்த பெண்மணிக்கு அதில் தான் வாழ்வாதாரமே. கடுமையான கவலையோடு யார்கிட்ட போறாங்க, அப்போ யார் இருக்கிறாங்க, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பெரிய ஆட்சியாளரும் கூட. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க. போய் அவங்க என்ன முறையிடுறாங்க, ஓ ஹுக்கும் பைனி ஓ பைனர் ரீஹி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எனக்கும் இந்த காற்றுக்கும் இடையில் நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். தீர்ப்பு எது? வழக்கு யார் மேல? காற்று மேல. சராசரி மனசு மேல கிடையாது, காற்று மேல வழக்கு. எனக்கும் இந்த காற்றுக்கும் இடையில் நீங்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, காற்று மேல என்ன போய் வழக்கு, பேசாம இந்த பெண்மணிக்கு இழப்பீடு ஏதாச்சும் கொடுப்போமே, சந்தோஷமா நிறைய கொடுப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு 1000 திர்ஹத்தை கொடுக்குறாங்க. நான் வச்சுக்கமாண்டு 1000 திர்ஹம், மாவுக்கு 1000 திர்ஹம் கிடைக்குமா, எவ்வளோ பன்மடங்கு அதிகம். 1000 திர்ஹம் 1000 வெள்ளிக்காசு. 1000 வெள்ளிக்காசு அவங்க கிடைச்ச உடனே சந்தோஷம். இந்த மாவுக்கு வித்தாலே இவ்வளோ கிடைக்காது, 1000 திர்ஹம்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. வழியில பார்த்தீங்கன்னா வீட்டில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. என்ன சம்பவம்னு கேட்குறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டோன்னா அந்த பெண்மணி, அந்த வயதான மூதாட்டி நடந்த நிகழ்வை சொல்றாங்க. இந்த மாதிரி காத்து என்னுடைய மாவை தூக்கிட்டு போயிருச்சு, நான் வழக்கு தொடுக்க வந்தேன். அவங்க எதுக்கு போட்டு வழக்கு, பேசாம இருந்தாங்க இப்படி ஒரு 1000 திர்ஹம் கொடுத்தாங்க, சந்தோஷம் வாங்கிட்டு போறேன். அப்போ சொன்னாங்களா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இர்ஜி இலா சய்யிதினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படிலாம் கிடையாது, நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போங்க, வசுலுபி மின்ஹு அல் ஹுக்கும, அவங்கள்ட்ட போய் தீர்ப்பை கேளுங்க. நீங்க வழக்கு தொடுக்க தானே வந்தீங்க, வழக்குக்கான தீர்ப்பை போய் கேளுங்க அப்படின்னு மகனார் தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ மீண்டும் அந்த வயதான மூதாட்டி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, நான் வழக்கு கொடுக்கணும்னு நிற்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, என்ன போய் மறுபடியும் காத்து மேலே வழக்கு கொடுத்து வந்திருக்கிறாங்க, ஏற்கனவே 1000 திர்ஹம் கொடுத்தானே, சரி மீண்டும் ஒரு 1000 திர்ஹத்தை கொடுங்க, சந்தோஷமா இருந்துட்டு போட்டு. மீண்டும் ஒரு 1000 திர்ஹம் வெள்ளி காசு கிடைக்குது, அவங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஆக 2000 திர்ஹம் கிடைச்சி போச்சே, அந்த சந்தோஷத்தில் அவங்க வேகமாக போறாங்க. மீண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிட்டாங்க. என்ன போயிட்டே இருக்கீங்க, வழக்கு கேட்டீங்களா? இல்ல காசு தந்தாங்க. இர்ஜி வசுலுபி மின்ஹு அல் ஹுக்கும், இல்ல மீண்டும் எங்க வாப்பாட்ட போங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தீர்ப்பை போய் கேளுங்கன்ட்டு. அந்த பெண்மணி வழி இல்லை, அவங்க நபி. சரி நேராக போயிட்டாங்க, போய் முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்னோட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, என்ன இந்த பெண்ணை திரும்ப வந்துட்டே இருக்கிறாங்களே, ஒவ்வொரு முறையும் 1000 திர்ஹம் எதிர்பார்க்குறாங்களோ. அப்போ கேட்டே போட்டாங்க, மை யஅமுருகி பிர்ருஜூ, திரும்ப என்னிடத்தில் வர வேண்டும் என்று உனக்கு யார் சொல்லி தராங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களிடத்தில் அந்த வயதான மூதாட்டி சொல்றாங்க, இல்ல உங்களோட மகனார் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் உங்கள்கிட்ட அனுப்பி வச்சாங்க. அப்படியா, மகனை கூப்பிடுங்கன்ட்டாங்க. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எதனால திரும்ப அனுப்பி வைக்கிறீங்கன்ட்டு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க,
அல் ஹுக்குமு வாஜிபுன் வஸ்ஸதகத்து ஃபதுலுன் வல் வாஜிபு அவுலா. இதான் பதில். அல் ஹுக்குமு வாஜிபுன், ஒருவர் தீர்ப்பு கேட்டு வருகிற பொழுது பாதிப்படைந்து விட்டேன், எனக்கு தீர்ப்பு சொல்லுங்க என்று தீர்ப்பு கேட்டு வருகிற பொழுது அதற்கு தீர்ப்பளிப்பது கடமை. தர்மம் வழங்குதல் என்பது கடமை அல்ல, அது ஒரு ஃபதுல். இங்கே வாஜிபா ஃபதுலா எது ஏற்றம் என்றால் கடமைதான் ஏற்றம். எனவே தீர்ப்பளியுங்கள், அதுதான் அனுப்பி வச்சான். தர்மம் செஞ்சது ஒரு நன்மையான காரியம், தீர்ப்பளிக்கிறது நன்மையான காரியத்தை என்பதை தாண்டி கடமை அது. அவங்க ஹுக்கும் கேட்டில் வந்தாங்க, தீர்ப்பு கேட்டில் வந்தாங்க, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்பதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரி நம்ம நன்மை தான் செஞ்சோம், மாவு வித்தா கூட அவ்வளவு காசு வராதுதான், இருந்தாலும் மகனார் அப்படி சொல்றாங்களே, அல் ஹுக்கும் வாஜிபுன்னு சொல்றாங்களே, தீர்ப்பளித்தல் கடமைன்னு சொல்றாங்களே, அதுக்காக நம்ம காற்றை விசாரிக்கிறாங்க. காற்று கட்டுப்படும் குர்ஆன் சொல்லுதே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் காற்று கட்டுப்பட்டது குர்ஆன் சொல்கிறதே. காற்றை விசாரிக்கின்ற பொழுது காற்றுக்கு உத்தரவு போட்டது யாரு? அல்லாஹ். இப்ப அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அது வீணானதே அல்ல. வெளிப்படையா பார்த்தா வீண் மாதிரி தெரியும். லம் அஃஅல் ஷையன் அபஸன், நான் எந்த ஒரு காரியத்தையும் வீணாக செய்வதில்லை. நான் ஏன் இந்த காரியத்தை செஞ்சேன்? அல்லாஹ் சொல்றான். காத்துக்கு நான் ஏன் உத்தரவு போட்டேன் என்றால், ஒரு கடல்ல ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது, அந்த கப்பலிலே ஒரு எலி ஓட்டை போட்டு விட்டது, அந்த கப்பல் கடலிலே மூழ்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் கப்பலில் உள்ள மக்கள் என்னை அழைத்து உதவி கேட்டார்கள். கஷ்டத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் உதவி செய்வானா இல்லையா? என்னை அழைத்திருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். காற்றுக்கு உத்தரவு விட்டேன், இந்த மாவை கொண்டு போய் அந்த ஓட்டை அடைந்து, இந்த மாவை கொண்டு போயிருச்சு, அங்க ஓட்டை அடைக்கப்பட்டு விட்டது. சொல்லிட்டு அல்லாஹ் வஹி சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யா தாவூத் ஹுது சுல்ஸ மாஃபில் மர்கபில் அஜூஸ். அந்த கப்பல் இங்கே தான் கரை ஒதுங்கும். அந்த கப்பலுக்கு கரை ஒதுங்கின பிறகு அந்த கப்பலில் ஏராளமான சொத்துக்கள் உண்டு. அதில் 3இல் 1 பகுதியை இந்த வயதான மூதாட்டிக்கு நீங்கள் எடுத்துக் கொடுங்கள். அல்லாஹ் சொல்றான், மாவுக்கு நான் கொடுக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அந்த மூதாட்டியோட மாவு தான் அடைக்கப்பட்டு அத்தனை உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பல் மூழ்கடிக்காமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலில் உள்ள அத்தனை சொத்துக்களும் பொருள்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. கப்பலில் உள்ள அத்தனை சரக்குகளும் பாதுகாக்கப்பட்டது. வெறுமனை பார்த்தா சின்ன மாவுன்னு போயிடக்கூடாது. அதனால் பாதுகாக்கப்பட்டதன் விலை மதிப்பை பாருங்கள். அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், இந்த கப்பல்ல என்னென்ன பொருட்கள் சரக்குகள் இருக்கின்றதோ அதுல 3இல் 1 பகுதி இந்த வயதான மூதாட்டிக்கு அதை நீங்க பகரமாக எடுத்துக் கொடுங்கள். கப்பல் வருது, அல்லாஹ் வஹீல சொல்லியிருக்கான், கப்பல் வருது, ஒதுங்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பல்ல வந்த பிறகு எல்லா செல்வத்தையும் எடுங்கன்னாங்க. மொத்தமா எடுத்து அதை 3இல் 1 பங்கா போடுறாங்க. 3இல் 1 பங்கா போட்டு அந்த 3இல் 1 பங்கை யார்கிட்ட கொடுக்குறாங்க? அந்த வயதான மூதாட்டிகிட்ட கொடுக்குறாங்க. வயதான மூதாட்டி இடத்துல கொடுக்கின்ற பொழுது அந்த 3இல் 1 பங்கு எவ்வளவு தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் வருது, அந்த 3இல் 1 பங்கு ஸலாசு மிஅத்தி அல்ஃபி தீனார், ஏறத்தாழ 3 லட்சம் தங்க காசு. 3 லட்சம் தங்க காசு. அதுதான் 3இல் 1. 9 லட்சம் இருக்குன்னு வைங்க, 3 பிரிச்சாச்சு, 3இல் 1 அது. அப்ப 3 லட்சம் தங்க காசு தான் அந்த சொத்துல 3இல் 1 பகுதியா இருந்துச்சு. இப்ப வயதான மூதாட்டிக்கு எவ்வளவு கிடைக்குது? 3 லட்சம் தீனார் கிடைக்கிறது, தங்க காசு கிடைக்கின்றது, வெள்ளி அல்ல, தங்க காசு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கிடைச்சது வெறும் 2000 திர்ஹம் வெள்ளி காசு கிடைத்தது. ஆனால் இங்கே 3 லட்சம் தங்க காசு கிடைத்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாமே ஆச்சரியப்பட்டு போய் அந்த வயதான மூதாட்டியை அழைச்சு கேட்கறாங்க, ஹல் ஃபஅல்தி மினல் கைரி ஷையா, இன்னைக்கு நீங்க ஏதாவது நன்மையான காரியம் செஞ்சீங்களா? அல்லாஹ் இவ்வளவு பெரிய சன்மானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க, எதிர்பார்க்க முடியலையே. அப்ப அந்த வயதான மூதாட்டி சொல்றாங்க, எனக்கு தெரியலன்னாங்க. இல்ல யோசிச்சு சொல்லுங்கன்னாங்க. யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது அப்ப அந்த பெண்மணி வயதான மூதாட்டி யோசிக்கிறாங்க. யோசித்து விட்டு சொல்லுகிறார்கள், தஸத்தக்து பி ஸலாஸத்தி அர்கிஃபான்னாங்க. நான் இன்று ஒரு 3 ரொட்டி துண்டுகளை தர்மமாக வழங்கினேன். இன்னைக்கு நான் செஞ்ச நல்ல காரியம் அதுதான். நான் ஒரு 3 ரொட்டி துண்டுகளை நான் தர்மமாக வழங்கினேன், அதுதான் நான் இன்னைக்கு செஞ்ச நல்ல காரியம் அப்படின்னு சொன்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்ப அதுக்கு பகரமாகத்தான் இந்த வெகுமதி அப்படின்னாங்க. குர்ஆன் ஆயத்தை ஓதி பாருங்க, இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனன் யுதாஅஃபு லஹும். அல்லாஹ் எண்ணிக்கை சொல்லலை. நீங்கள் தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அழகிய கடன் கொடுக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும்,
அவர்களுக்கு பன்மடங்கு அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். அது எத்தனை மடங்குன்னு அல்லாஹ் சொல்லலை. இப்ப இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துருக்கான் பாருங்க. சரி, இன்னொன்னு விளங்கிக்கணும், இந்த உலகத்தோடு முடிஞ்சிருமா? கிடையாது. உலகம் அஜ்ருன் கரீம், நாளைக்கு மறுமையிலும் அவர்களுக்கு சங்கையான கூலி இருக்கின்றது. அதுதான் சொல்ல போறோம். ஈருலகத்திலும் அதற்கான வெகுமதியை மனிதன் அனுபவிப்பான். இங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ தீய மரணங்கள், அது அனைத்திலிருந்தும் பாதுகாக்கும் ஒரு கேடயமாக அல்லாஹ் வைத்திருப்பது தான தர்மத்தை தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, அஸ்ஸதகத்து தம்னஉ மீத்தத்த ஸூஉ, தர்மம் என்பது கெட்ட மரணத்தை தடுத்துவிடும், உங்களுக்கு கெட்ட மரணத்தை விட்டும் பாதுகாக்கும். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இதே கருத்துல திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். தீய மரணத்தை விட்டும் தடுக்கும் என்கிறார்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏராளமான வரலாறுகள் தீய மரணத்திலிருந்து தர்மத்தின் மூலமாக மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கும் ஏராளமான வரலாற்று சான்றுகள். ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது, உலகத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புதிதாக நாம் நினைத்து பார்க்க முடியாத, பெயர் சொல்ல முடியாத நோய்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த நோய்களுக்கான அழகான அருமருந்து என்னவென்றால், நாம் தனிப்பட்ட முறையில் உலகத்தில் காசு செலவழித்து அந்த மனிதன் அதற்காக சிகிச்சை பெறுகின்றான், அதற்கான மருந்துகளை எடுக்கின்றான். அதை தாண்டி ஒரு ஆன்மீக மருத்துவமாக மார்க்கம் ஒன்றை அறிமுகப்படுத்துகின்றது. நோய் வருகிறது என்று சொன்னால் உலகத்து ரீதியாக நம்ம மருத்துவம் எடுத்துக்கொள்கிறோம், எடுக்க வேண்டும், மார்க்கம் அதை ஆர்வமூட்டத்தான் செய்கின்றது. அதை தாண்டி தர்மம் செய்தால் உடனடியாக அந்த நோய் நிவாரணம் கிடைக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்கள் நோயாளிகளுக்கு தர்மத்தின் மூலமாக சிகிச்சை கொடுங்கள் சொல்றாங்க. உங்களுக்கு அதாவது நோய் வருதுன்னு சொன்னா தர்மம் செய்யுங்க அதிகமா. தர்மம் செய்தால் உங்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும். உலக ரீதியான மருத்துவத்தை எத்தனையோ பேர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மருத்துவம் எடுத்துக்கொண்டும் அதற்காக பல பொருளாதாரங்களை செலவு செய்தும் அந்த நோய்கள் குணமடையாமல் கஷ்டப்படுவர்கள் பல பேர். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், நீ அது மட்டும் செஞ்சா பத்தாது, சதக்காவும் பண்ணுங்கிறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா செஞ்சீங்களா, அது மருந்துங்கிறாங்க, அருமருந்து, நோயாளிகளுக்கு அது அருமருந்து. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தனது நூலில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொண்டு வராங்க. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் ஷுஅபுல் ஈமான் என்கிற தனது ஹதீஸ் நூலில் இமாம் பைஹக்கி ஒரு விளக்கம் தராங்க. என்ன விளக்கம் தெரியுமா? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் அல் முஸ்தத்ரக் என்கிற ஹதீஸ் நூலுடைய ஆசிரியர் இமாம் ஹாக்கிம், மிக சிறந்த ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். அவங்கள பத்தி இமாம் பைஹக்கி சொல்றாங்க, எங்களுடைய உஸ்தாத் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொல்றாங்க, எங்க உஸ்தாத் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு சமயம் முகத்துல ஒரு பரு வந்துருச்சு, ஒரு கட்டி, பருவில் கட்டி. அதற்காக இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பல வகையான மருத்துவ சிகிச்சை பார்க்கறாங்க. அந்த கட்டியை குணமடையலை. அந்த கட்டி முகத்துல வந்த பிறகு முகமும் கருப்பாயிருச்சு அந்த வேதனையில, கஷ்டத்துல. ஒரு சமயம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாத் அபு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி, ஹதீஸ்களை வல்லுநர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள், அவங்க உஸ்தாத் அபு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமைக்கு நீங்க ஹதீஸ் மஜ்லிஸ்லாம் வைப்பீங்க, டெய்லி ஹதீஸ் மஜ்லிஸ் நடக்குது, வெள்ளிக்கிழமையும் ஹதீஸ் மஜ்லிஸ் நடக்கும், அன்னைக்காக அந்த வெள்ளிக்கிழமைக்கு எனக்காண்டி துவா செய்யுங்க, நோய் நிவாரணம் கிடைக்கணும், துவா செய்யுங்க. யார் சொல்றா? இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் மாபெரும் முஹத்திஸ். தன் உஸ்தாத் அபு உஸ்மான் நஹவி சாபூடி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதே போன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க? துவா செய்யறாங்க. துவா செய்யறாங்க. அங்கிருந்து எல்லா மக்களும் ஆமீன் சொல்றாங்க. அன்னைக்கு அந்த ஹதீஸை கேட்பதற்காக ஒரு பெண் வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமான ஹதீஸ் சொல்றாங்கன்னு கேட்க வந்துட்டாங்க அந்த சபைக்கு. அந்த பெண்மணி அந்த சமயத்தில் துவா செய்யப்பட்டதே இல்லையா? ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நோய் வந்திருக்குது, குணமடையல, அவங்ககிட்ட எல்லாரும் துவா செய்யணும், துவா செஞ்சாங்களா இல்லையா அந்த ஹதீஸ் பாடத்தில் மஜ்லிஸில் வச்சு? அப்ப அந்த பெண்மணி இல்லத்துக்கு திரும்ப போறாங்க. அன்னைக்கு இரவு அந்த பெண்மணி அதிகம் அந்த ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காண்டி துவா செய்யறாங்க. துவா செஞ்சுட்டு அன்னைக்கு இரவு உறக்கம் தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது கனவுல மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யார்? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் தனது ஹதீஸ் நூலில் பதிவு செய்றாங்க. ஃபரஅத் ஃபி மனாமிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்மணி தனது கனவிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்தில் கனவு சொல்றாங்க, கூலூலி அபி அப்துல்லா யுவஸ்ஸி அல் மா அலல் முஸ்லிமீன், நீங்க அபு அப்துல்லா ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட போய் சொல்லுங்க,
அவங்க பகுதியில் சில மக்கள் தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுற அந்த மக்களுக்காக தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லுங்க. இதுதான் அவங்களுடைய நோய்க்கு அருமருந்து, இதுதான் தீர்வுன்னு நாங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெண்மணி என்ன செஞ்சிட்டாங்க, மறுநாள் காலையில் வேகமாக வந்து ஹதீஸ் மஜ்லிஸுக்கு வந்தாங்க. வந்து அங்கே உஸ்தாத் அபு உஸ்மான் அஸ்ஸாபுரி ரஹ்மத்துல்லாஹி சம்பவத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, விஷயத்தை சொல்லிட்டு போன உடனே அப்போ இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாதை கூப்பிட்டு இந்த மாதிரி சம்பவம், தண்ணி இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க சில பகுதியில், அங்கே தண்ணீர் வசதி செஞ்சு கொடுங்கன்னாங்க. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே தண்ணீர் வசதி செய்து கொடுத்தார்கள். அங்குள்ள மக்கள் எல்லாம் தங்களுடைய தண்ணீர் கஷ்டம் போய் சந்தோஷப்பட்டார்கள். ஹதீஸில் வருகிறது, அகதன்னாசு பிஸ்ஸுருபி ஃபமா மர்ர அலைஹி உஸ்பூஉன் ஹத்தா வஹர ஷிஃபா. ஒரு வாரம் கூட கடக்கவில்லை, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்து விட்டது. ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு மேல அந்த நோயில கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல அந்த நோயில கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. பல வகையான மருத்துவத்தை எடுத்திருக்கிறாங்க, சிகிச்சை பார்த்திருக்கிறாங்க, குணம் கிடைக்கல. சதக்கா தர்மம் செஞ்சாங்க, கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்களா இல்லையா, அதை தான் செஞ்சாங்க. அவருடைய நோய் குணமடைந்தது. முகம் முன்னை விடவும் மிக அழகானது. இமாம் பைஹக்கி அந்த சம்பவத்தை முடிக்கிறாங்க, வஆஸ பஅத ஸாலிக ஸினீன். அந்த நோய் நிவாரணம் கிடைத்த பிறகும் பல்லாண்டு காலங்கள் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி இந்த உலகத்தில் வாழ்ந்து ஹதீஸ் சேவை செய்தார்கள். ஷுஅபுல் ஈமான்ல 3109வது செய்தி இந்த செய்தியை கொண்டு வராங்க இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கல்ல, தாஉ மர்லாக்கும் பிஸ்ஸதகா. உங்களுக்கு நீங்க நோயாளி ஆயிட்டீங்களா, தர்மம் செய்வதன் மூலமாக அதற்கு அருமருந்தை தேடிக்கொள்ளுங்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, அதற்கான மிக தெளிவான விடையை இது போன்ற சம்பவங்களின் மூலமாக ஹதீசுகளை வல்லுநர்கள் இது போன்ற ஹதீஸிற்கு விளக்க உரையாக தனது நூலில் நடந்த நிகழ்வை சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அப்ப மனிதனுக்கு நோய் வந்தாலும் கூட, சோதனைகள் வந்தாலும் கூட, கஷ்டங்கள் வந்தாலும் கூட, அது அனைத்தையும் தடுத்து பாதுகாக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேடயமாக இருப்பது தான தர்மம். ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகின்றேன். எவ்வளவு மழை இல்லாம கஷ்டப்படுறோம் மக்கள், கடும் வெயில், வெயிலுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் எல்லாருமே மனித இனத்திலிருந்து சாதாரண உயிரினங்கள் உட்பட கஷ்டப்படுவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தர்மம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தர்மம் செஞ்சு வைங்களேன் அதிகமா, அதன் மூலமாக கிடைக்கின்ற பயனே வேற, கற்பனையே செய்ய முடியாது. நம்ம பகுதியில் மழை பொழியுமா, சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாலும் கூட தர்மம் செய்கின்ற பழக்கம் இருக்குமையானால் அதை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டால், அதாவது முகஸ்துதிக்காக தர்மம் செஞ்சிடக்கூடாது, முழுக்க முழுக்க அல்லாஹின் பொருத்தத்துக்காக தர்மம் செய்யணும். அந்த மாதிரி தர்மம் செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம். இப்படி ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நாம் தர்மம் செய்து விட்டால் நாம் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது, இந்த சமயத்தில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் மழை பொழிய வாய்ப்பில்லை என்று மனித உலக சமூகம் எல்லோரும் நினைத்தாலும் கூட அல்லாஹ் அதை மாற்றி அந்த இடத்தில் அதை மழை பொழிய செய்வான். ஹதீஸில் வந்த வரலாறை நான் சொல்கிறேன். முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் சொல்றாங்க. பைனா ரஜுலுன் பி ஃபலாத்தின் மினல் அரப். முன்னொரு காலத்திலே ஒரு மனிதர் ஒரு சாதாரணமான வெட்டுவெளி மைதானத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மேகம் அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். அது கடுமையான வெயில் காலம், கடும் வெயில் காலத்தில் மேகம் இருக்குமா இல்லையா, அந்த மேகத்திலிருந்து அவருக்கு சத்தம் கேட்குது, இஸ்கி ஹதீகத்த புலான், இன்னாருடைய தோட்டத்தில் நீ மழை பொழி, அதான் இன்னாருடைய தோட்டத்துக்கு நீ தண்ணீர் கொடு. நேரடி பொருள், இன்னாருடைய தோட்டத்துக்கு நீ தண்ணீர் கொடு. இந்த இன்னார்னு சொல்றனா இல்லையா, மலையிலிருந்து அந்த மேகத்திலிருந்து சத்தம் வரும்போது இன்னார்னு வரல, அது யாருன்னு பேரும் சேர்த்தே வந்திருக்கு. உதாரணமா அப்துல் ரஹ்மான் வச்சுக்குவோம், அப்துல் ரஹ்மானுடைய தோட்டத்திற்கு நீ தண்ணீர் கொடு, மேகத்திலிருந்து சத்தம். இப்ப அந்த மனிதர், நடந்து போன மனிதர் இதை கேட்டு ஆச்சரியம், மேகத்திலிருந்து சத்தம் வருதுன்னு ஆச்சரியப்படுறாரு. அந்த மேகத்தை கவனிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த மேகத்தை அந்த மனிதர் கவனிக்கின்றார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மேகம் அந்த இடத்துல நகர்ந்து போகுது. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு பூமியில மழை பொழியுது. அங்க ஒரு நீரோட இருக்குது, அது காஞ்சி வறண்டு போயிருக்குது நீரோட. அந்த இடத்துல மழை பொழியுது. அந்த நீரோடை முழுவதுமாக நிரம்பி விட்டது. நிரம்பி நீர் வழிஞ்சு வேகமா ஓடுது. இந்த மனிதருக்கு ஆச்சரியம், இந்த மழை பொழிவதற்கு சாத்தியக்கூற இல்லையே.
பொட்டல் காடாக வறண்ட பூமியாக இருக்கின்றது. இங்கே நீர் ஓடியதா என்பதற்கு எந்த அடையாளமும் அத்தாட்சியும் கூட இல்லை. அப்படிப்பட்ட இந்த இடத்திலே நீர் ஓடையிலே இங்கு மழை பொழிந்திருக்கிறது. அந்த நீர் ஓடை நிரம்பி இருக்கின்றது. நீர் வழிந்து ஓடுகிறது. மாணவி சல்லாசன் சொல்றாங்க, அந்த மனிதர் அந்த நீரை பின்தொடர்ந்து செல்கிறார். இந்த தண்ணி எங்க தான் போகும் பார்த்துருவோமே. ஏன்னா அந்த மேகத்தில் என்ன சத்தம் கேட்டுச்சு, இன்னாருடைய தோட்டத்துக்கு தண்ணி கொடு. அப்ப இது எங்க ஓடணும்? அந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு தான் அது ஓடணும் அந்த தண்ணி, அப்படிதானே? அது சரி, அது பின்னாடியே போறாரு. பின்னாடியே போனா கரெக்டா அந்த தண்ணி போய் சேர்ற இடம் பார்த்தா அங்க ஒரு தூரத்தில் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே ஒரு மனிதர் கையில மண்வெட்டியை வச்சுக்கிட்டு அந்த தோட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த தண்ணி வர அவருக்கு தெரியாது. மழை எங்கேயுமே பொழிஞ்சிருக்கு, தண்ணி நமக்காண்டி தான் வருதுன்னு அவருக்கு தெரியல. சாதாரணமாக தண்ணி வருதுன்னு நினைச்சு என்ன செய்யறாரு, மண்வெட்டியை வச்சு தோண்டி தன்னுடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுறாரு. அப்படி நீர் பாய்ச்சுகின்ற பொழுது இவர் நேர பக்கத்துல போய் அவர் கேட்கிறாரு, யா அப்தல்லா மஸ்முக்க. நேரில் பக்கத்துல போய் நின்றுட்டார். அல்லாஹ்வின் அடியாரே, உங்களின் பெயர் என்ன? ஏன்னா தோட்டத்துக்கு ஒரு பேர் கேட்டாரே இல்லையா, அந்த இவர் என்ன பேர் சொல்றான்னு பார்ப்போம், ரெண்டு ஒத்து போதான் பார்ப்போம். உன் பேர் என்ன கேட்கிறாரு. அவர் உடனே தான் பேரை சொல்றாரு. பேரை சொல்லணும்னு பார்த்தா தோட்ட அந்த மேகத்துல என்ன பேர் கேட்டுச்சோ அதே பேர் தான். ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. இவருக்காக மழை பொழிஞ்சிச்சா? ஏதோ ஒரு வறண்ட பூமியில ஒரு மழை பொழிந்து அங்கிருந்து தண்ணீர் வர வேகமா ஓடி இவர் தோட்டத்துக்கு வந்து கரெக்டாக தண்ணி வருது. ஆச்சரியப்பட்டு போய் கேட்கிறாரு. அவருக்கு ஆச்சரியம் என்ன, திடீர் ஒரு மனசை வந்து உன் பேரை என்ன கேட்டா. அவர் திரும்ப கேட்கிறார், ஏன் என் பேரை கேட்டீங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லைங்க, நான் சும்மா ஒரு வழியா போயிட்டு இருந்தேன், மேகத்திலிருந்து சத்தம் கேட்டுச்சு, உங்க பேரு இந்த ஆளுடைய தோட்டத்துல போய் தண்ணி கொடுப்பான்னு சொல்லுச்சு. நான் மழை பொழிஞ்சிச்சு, கண்ணால பார்த்தேன், அந்த தண்ணியை பின்தொடர்ந்து நான் வந்தேன், பார்த்தா இந்த தோட்டத்துக்கு இங்க நீங்க தான் இருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டேன், ரெண்டு ஒத்து போகுதுன்னா. அப்பதான் அந்த வந்த மனிதர் கேட்கிறாரு, அல்லாஹ் உங்களுக்காகவே மழை பொழி வச்சிருக்கணும், அப்படி என்ன அமல் செஞ்சீங்க? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு என்னன்னு தெரியலங்கிறார். வந்தவர் விடல, இல்ல யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறார். என்ன செய்றீங்கன்னு தெரியல, யோசிச்சு சொல்லுங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் இந்த தோட்டத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயிலிருந்து மூன்றில் ஒரு பங்கை சதக்கா செய்வேன். மீறி மூன்றில் ஒன்றை நானும் என் குடும்பமும் சாப்பிடுவோம். ரெண்டு மூணு போச்சா, மிச்சம் மூணுல ஒண்ணு இருக்குது. அந்த மிச்சம் மூணுல ஒண்ணு நான் மீண்டும் என்னுடைய தோட்டத்தினுடைய செலவினத்தை அதை பயன்படுத்திக்குவேன். தோட்டத்தை செலவு பண்ணணும், ஏதாச்சும் விதை வாங்கணும், தண்ணி பாய்ச்சணும், அது காசு வேணுமே. அப்போ சொத்தை மூணா பிரிக்கிறார், வருவாய மூணாக பிரித்து அந்த மூன்றில் ஒன்றை தர்மத்திற்காக ஒதுக்கின்றார். மீதமுள்ள மூன்றில் ஒன்றை தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சேமிப்புக்காகவும் ஒதுக்கிறாரு. மீத மூன்றில் ஒன்றை அவர் தன்னுடைய அந்த தோட்டத்திற்கு செலவின வருமே அந்த செலவினத்திற்காக ஒதுக்கிறார். இதைத்தான் நான் செய்வேன் என்று அந்த மனிதர் பதில் சொல்கிறார். நல்ல விஷயம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபிலே 2984 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றாங்க? அந்த பாடத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? பாபு சதகா, சதகாவை பற்றிய பாடம், தான தர்மத்தை பற்றிய பாடம். இதை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தனது நூல்ல இந்த தலைப்பை போடுறாங்க. அதை நான் சொல்றேன், நம்ம நினைத்து கூட பார்க்க மாட்டோம். நம்ம இடத்துல மழை பொழியுமா? நம்ம தோட்டத்தில் மழை பொழியுமா? நமக்கு வசதி ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் மழை தருவானா என்று கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் இந்த தர்மம் என்பது அதை செய்து காட்டும். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படுகிற அளவுக்கு நம்முடைய தர்மம் பியூராக இருக்குமேயானால், அது பரிசுத்தமானதாக இருக்குமேயானால், அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட்ட தர்மமாக இருக்குமேயானால், அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட்ட மார்க்கத்திற்கான உதவியாக அது இருக்குமேயானால், முழுக்க முழுக்க இந்த உலகத்திலே எல்லா வகையான ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் மாத்திரம் அல்ல, நமக்கான வசதிகளையும் அல்லாஹ் செய்து கொடுப்பான். இந்த ஹதீஸ் நமக்கு சான்று. நமக்கான வசதிகளை அல்லாஹ் செய்து கொடுப்பான். நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் உலகமே இந்த கஷ்டம் போகாது என்று நினைத்தாலும் கூட அந்த கஷ்டத்தை அல்லாஹ் அகற்றி காட்டுவான். இந்த உலகத்தில் நாம் செய்த தர்மத்திற்காக பன்மடங்கு கூடிய திரும்ப அல்லாஹ் நமக்கு தருவான். நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே மிக கண்ணியமான உயர்ந்த நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருவான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தந்த பாடம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மம் என்பது மிக உயர்ந்தது. அந்த தர்மத்தின் மூலமாக நம் வாழ்வில் உள்ள அத்தனை முசீபத்துகளையும் போக்குவதற்கு முயற்சி எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த எல்லா வகையான நன்மையான காரியங்களையும் எடுத்து நடக்கும் நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.
அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்த அனுபவிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.